செய்கின்ற அளவுக்கு வேகத்துக்கு நாங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அதற்காக பாவம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. செய்த பாவத்தை நினைத்து இரவையில் தூங்குறதுக்கு முன்னால் சில வினாடிகள் இன்றைக்கு காலையிலிருந்து என்ன எங்கே எப்படி என்ற சுய பரிசோதனை நாங்கள் எங்களுக்கே கேட்டுக்கொண்டு முடியுமான வரைக்கும் நினைவில் வச்சு கொள்கிறோம். பல பேரோட பேசினோம், பல பேரை பார்த்தோம், பல பேரை பற்றி பேசாமலும் பார்க்காமலும் சிந்தித்தோம். இப்படியான நிலைமைகளின் போது எங்களுக்கே விளங்குது எங்களோட கல்பில் பாவங்களை நாங்கள் சுமந்திருக்கிறோம். தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களோட பாவங்களை அழித்து விட்டு தூக்கத்துக்கு போகணும். எப்படி போகிறது? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகிய முறையில் உதுவெடுத்து கொள்ளுங்க. கண்களால் பார்த்த பார்வைகள் எல்லாம் அந்த தண்ணியோட கரைஞ்சி போயிடும். கைகளை கழுவுகிற போது கைகளால் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணிப்பீங்க, வாட்ஸ்அப் அனுப்பியிருப்பீங்க, அது இதில் செஞ்சிருப்பீங்க, கைகளால் செய்த பாவங்கள். இதைகளை நிரூபிப்பதற்கு உறுதிப்படுத்துறதுக்கு காலை நடந்து போயிருப்பீங்க. அவனை ஏசுறதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு தவறை செய்கிறதுக்கு காலை கழுவும் போது கால்களால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. உட்கார்ந்திருந்து சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு சொல்லுங்கள். 100 செஞ்சிட்டீங்களா? கடல் நுரையை விட அதிகமான பாவங்கள் செய்திருந்தாலும் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூங்குறதுக்கு முன்னால் பாவங்களை அழித்து விட்டு கல்பை பரிசுத்தப்படுத்தி விட்டு பிஸ்மிக்கல்லாஹும்ம அமூத்து அஹ்யான்னு தலையை கொண்டு போய் வைக்கணும். பிலவில் எங்கட தலையணியில் நாங்கள் நாளாந்தம் சந்திக்கின்ற சிறு மரணம், நாங்கள் தூங்குகின்ற தூக்கம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாளாந்தம் சந்திக்கின்ற மரணம் அது. சில பேருக்கு அதே நிரந்தரமாகி விடுகிறதா இல்லையா? காலையில் கண் விழிக்காமல் எத்தனை பல மக்களுடைய செய்தியை பார்க்கிறோம்.